வெல்கம் டு எக்ஸாம் ரலி. ஸோ எஸ்பி கிளர்க் மெயின்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கான்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின் பார்ட் 3 வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல் ஒரு டிஐ கொஷின் வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த டிஐ கொஷின் வந்து கொஷினோட டேட்டா வந்து ஓப்பன் டேட்டா, அதாவது ஈஸியாக நம்ம எடுத்து எழுதிடலாம். பட் கொஷின்ஸ் அதோட சப் கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணும்போது மாடரேட் டு ஹார்ட் லெவலில் லென்த்தியாகவும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸும் நம்ம சால்வ் பண்ணணும். பட் இன்றைக்கி கொண்டு வந்திருக்க கொஷின்ஸ் வந்து கொஷினோட டேட்டா வந்து கொஞ்சம் டைம் டேக்கிங்காக இருக்கும். அந்த டேட்டா எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் டேக்கிங்காக இருக்கும். ஸோ கொஷினோட லெவல் எப்படி மாறுதுன்னு அப்படின்னு பாருங்கள். டேட்டா ஈஸியாக கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கொஷின் வந்து ஹார்டாக கேட்குறாங்க. டேட்டா வந்து ஹார்ட் லெவலில் இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கே ஹார்ட் லெவலில் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த கொஷின்ஸ் வந்து ஓரளவுக்கு ஈஸி டு மாடரேட் லெவலில் கேட்குறாங்க. ஸோ இதுதான் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆஃப் டைப் வந்து மெயின்ஸில் கேட்குற கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ கொஷின்ஸ்க்கு போகலாம். ஸோ கொஷின்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கொஷினை நீங்கள் ஓரளவு பார்த்தீங்கன்னாவே தெரியும். 4 டிஃப்ரெண்ட் ஷாப்ஸ் இருக்குது. இந்த 4 டிஃப்ரெண்ட் ஷாப்லேயும் என்ன சோல்வ் பண்ணுறாங்க அப்படின்னா டாய்ஸ் வந்து சோல்வ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஷாப் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக அவங்கள்ட்ட டோட்டல் நம்பர் ஆஃப் டாய்ஸ் இருக்கும். அந்த டாய்ஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். அது என்னென்ன டைப்பு? பிளாஸ்டிக் அண்ட் மெட்டாலிக் டைப் அப்படின்ட்டு கிவனில் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த பிளாஸ்டிக் அண்ட் மெட்டாலிக் டைப்ஸ் வந்து 2 விதமாக பிரிக்கலாம். எப்படின்னா சோல்டு அண்ட் அன்சோல்டாக நம்ம பிரிக்கலாம். பிளாஸ்டிக் டைஸ் சோல்வ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பிளாஸ்டிக் டைஸில் அன்சோல்டும் இருக்கும். அதே மாதிரி மெட்டாலிக் டைஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சோல்டு அன்சோல்டுன்னு இருக்கும். ஸோ இதுதான் கொஷினோட ஃப்ளோ. எப்படி வந்து ஒரு கொஷின் ஃப்ளோ போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கிவன் டேட்டாவில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எடுத்து எழுதணும். அப்போ நம்மளுக்கு டேட்டா என்னென்ன தேவை? ஒன்று ஷாப்பில் ஒரு ஷாப் இருக்குது அப்படின்னா அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் டாய்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் சோல்டு கொடுத்துருக்காங்களா இல்லை அன்சோல்டு கொடுத்துருக்காங்களா, இந்த 3 டிஃப்ரெண்ட் வேவில் வந்து அந்த கிவன் டேட்டாவை நம்ம பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க கிவன் டேட்டா எப்படி இருக்குது? டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளாஸ்டிக் அண்ட் மெட்டாலிக் டைஸ் சோல்டு பற்றி கிவன் டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதே கிவனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இன் ஈச் ஷாப் நம்பர் ஆஃப் மெட்டாலிக் டாய்ஸ் சோல்டு வாஸ் மோர் தென் தி நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் டாய்ஸ் சோல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்போ எல்லா ஷாப்லையுமே, ஷாப் ஏவாக இருக்கட்டும், பியாக இருக்கட்டும், சியாக இருக்கட்டும், டியாக இருக்கட்டும், எல்லா ஷாப்லையுமே மெட்டாலிக் டாய்ஸ் தான் அதிகமாக விற்றுருக்கு. எதை கம்பேர் பண்ணுறப்ப? பிளாஸ்டிக் டாய்ஸை கம்பேர் பண்ணுறப்ப மெட்டாலிக் டாய்ஸ் தான் அதிகமாக விற்றுருக்கு. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதும் சோல்டோட டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சோல்டோட டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு ஷாப்லையுமே மெட்டாலிக் மைனஸ் பிளாஸ்டிக் ஈக்குவல் டு அந்த வேல்யூவா. அப்போ ஏக்கு பார்த்தோம் அப்படின்னா மெட்டாலிக் மைனஸ் பிளாஸ்டிக் டைஸ் போட்டோம் அப்படின்னா 16. அதே மாதிரி பிக்கு பார்த்தோம் அப்படின்னா 14, சிக்கு பார்த்தோம் அப்படின்னா 20, அதே மாதிரி டிக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 8. ஸோ இதுதான் கிவன் டேபிளில் கொடுத்துருக்க டேட்டா. அதுக்கப்புறம் பை சார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் அன்சோல்டு வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அன்சோல்டு வந்து எதை பற்றினது அப்படின்னா ஒவ்வொரு ஷாப்லேயும் டாய்ஸ் வந்து சோல்வ் பண்ணியிருப்பாங்க. ரிமைனிங் இருக்கிறது அன்சோல்டாக இருக்குமா? ஸோ அதோடைய டேட்டா கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 4 ஷாப்லேயும் எவ்வளோ அன்சோல்டு அப்படிங்கிறதையும் கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் டோட்டல் 30 டாய்ஸ் லெஃப்ட் அன்சோல்டு பை ஏபிசிடி கொடுத்துருக்கிறது வந்து லெஃப்ட் அன்சோல்டு. ஒவ்வொரு ஷாப்லேயும் அந்த பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிடலாமா? ஸோ இந்த டேட்டா வந்து அன்சோல்டு ஆகாத டேட்டா. அன்சோல்டு ஆகாத டாய்ஸ் ஒவ்வொரு ஷாப்லேயும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டேட்டா வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 30. இந்த 30லேருந்து நம்ம ஒவ்வொரு ஷாப்புக்கும் லெஃப்ட் அன்சோல்டு கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே கலரை பாருங்கள். டி வந்து டார்க் பிளாக்கு. ஸோ இது டி, இது ஏ, பி, சி. ஸோ ஏக்கு வந்து 40%. 40% அப்படின்னா 30ல் 40% எவ்வளோ வரும்? நம்மளுக்கு 3 × 4 12 வரும். ஸோ அதுக்கு அடுத்தது பிக்கு வந்து 30% 9, சிக்கு வந்து 20% 6, அதுக்கப்புறம் டிக்கு வந்து 10% 3. இது வந்து லெஃப்ட் அன்சோல்டு. ஸோ அதுக்கு அடுத்தது கிவன் டேட்டா டேபிளில் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நோட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டில் கொடுத்துருக்க டேட்டா வந்து எதை பற்றினது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டாய்ஸ் இன் ஷாப் ஏ. ஸோ நோட்டோட டேட்டா எதை பற்றின டேட்டா? ஒவ்வொரு ஷாப்லேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் டாய்ஸ் இருக்குது அப்படிங்கிற டேட்டா. ஓகேவா? ஸோ அப்போ ஷாப் ஏவில் எவ்வளோ டாய்ஸ் இருக்கோ அது வந்து 5 மோர் தென் தட் ஆஃப் ஷாப் டி. ஸோ ஷாப் டி இருக்கு இல்லையா? ஸோ ஏ, பி, சி, டி. ஸோ இதில் டியில் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சிட்டோம் அப்படின்னா ஏவில் வந்து எவ்வளோ இருக்குது? எக்ஸை விட 5 அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஏ, இது வந்து டி. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் டாய்ஸ் இன் ஏ டு சி. ஸோ ஏவுக்கும் சிக்கும் ரேஷியோ வந்து 34:23 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏக்கும் சிக்கும் உள்ள ரேஷியோ. ஸோ அதுக்கு அடுத்தது
த டோட்டல் நம்பர் ஆஃப் டாய்ஸ் இன் ஷாப் பி இஸ் 55. ஸோ ஷாப் பியில் வந்து 55 அப்படிங்கிற டைரக்ட் டேட்டா கொடுத்துட்டாங்க, விச் இஸ் எம் லெஸ் தென் தட் ஆஃப் ஷாப் ஏ. ஸோ எம் லெஸ் தென் தட் ஆஃப் ஷாப் ஏ. ஸோ ஷாப் ஏ இருக்கு இல்லையா, இதோட -m போட்டோம் அப்படின்னா அதுதான் 55 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸும் நம்மளுக்கு தெரியாது, எம்மும் நம்மளுக்கு தெரியாது, பட் வேல்யூஸ் வந்து 55 5 மட்டும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதிலிருந்து நம்ம எம் தெரிஞ்சிடும், இல்லாட்டி எக்ஸு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வேல்யூ வந்து ஃபைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, வேல்யூ ஆஃப் எம் வந்து செகண்ட் ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் ப்ரைம் நம்பர். ஸோ செகண்டு ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் ப்ரைம் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் ப்ரைம் நம்பர் வந்து நம்மளுக்கு 11, செகண்டு ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் ப்ரைம் நம்பர் வந்து நம்மளுக்கு 13 ஆச்சா. அப்போ எம் வந்து நம்மளுக்கு 13ன்னு ஃபைன் பண்ணியாச்சு. அப்போ எக்ஸ் + 5 - 13 = 55வா? ஓகேவா? ஸோ இதிலிருந்து நம்ம எக்ஸ் ஃபைன் பண்ணலாமா? எக்ஸ் ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 5 அந்தாண்ட போணுச்சுன்னா மைனஸு, ஸோ 50. ஸோ இந்த 50யோட +13 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 63. ஸோ எக்ஸ் வந்து நம்மளுக்கு 63. ஸோ எக்ஸ் 63 அப்படின்னா ஏக்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 63 + 5வா? ஸோ அப்போ இங்கே 68 கிடைக்கும், டிக்கு வந்து 63 கிடைக்கும். சி வந்து என்னது, சிக்கும் ஏக்கும் உள்ள ரேஷியோ வந்து 34:23. அப்போ ஏ வந்து 68 அப்படின்னா 68 / 34 பார்ட் வந்து 68 அப்படின்னா 23 பார்ட் எவ்வளோ நம்ம ஃபைன் பண்ணலாமா? ஸோ 34 இதையும் அடிச்சு அப்படின்னா 2. ஸோ 23 2ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 46 வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு ஷாப்ஸ்லையுமே எவ்வளோ நம்பர் ஆஃப் டாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிட்டோம், எவ்வளோ அன்சோல்டு ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ சோல்டு அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணலாமா? ஸோ இதை சோல்டு நம்ம இப்போ ஃபைன் பண்ணலாம். ஸோ சோல்டு நம்ம பார்க்குறப்ப ABCD இதோடைய நம்ம சோல்டு பார்க்கணுமா? ஸோ சோல்டு நம்ம பார்க்குறப்ப ஏக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும், 56 வருமா? ஸோ 68 - 12 போட்டோம் அப்படின்னா 56 வந்து ஏக்கு. பிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 55 - 9 போட்டோம் அப்படின்னா 46. சிக்கு பார்த்தோம் அப்படின்னா 40, டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 60. ஸோ இதுதான் சோல்டு. ஓகேவா? ஸோ இந்த சோல்டு வந்து நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் இன்னொரு டேட்டா நம்மளுக்கு தெரியும், நம்பர் ஆஃப் மெட்டாலிக் டாய்ஸ் சோல்டு, நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் டாய்ஸ் வந்து அதோடைய டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், சோல்டு வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஷாப்லேயும் நம்மளுக்கு தெரியுமா, இந்த சோல்டு வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா பிளாஸ்டிக் ப்ளஸ் மெட்டாலிக் ஈக்குவலாக. ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ பிளாஸ்டிக் ப்ளஸ் மெட்டாலிக் வந்து 56ன்னு ஏக்கு தெரியும் அப்படின்னா, அதே மாதிரியே ஏவுக்கு M - P அது வந்து நம்மளுக்கு தெரியுமா, மெட்டாலிக் - பிளாஸ்டிக் = 16 அப்படின்னு தெரியுமா. அப்போ இந்த வேல்யூ வந்து 16ங்கிற வேல்யூ இருக்குது, 56ங்கிற வேல்யூ இருக்குது. இது வந்து 2 ஈக்குவேஷனாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிரும். இந்த 2 ஈக்குவேஷன்லேயும் ப்ளஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப 2P = இந்த 2 வேல்யூ ப்ளஸ் பண்ணலாமா? அப்போ 60 72 வருது. அப்போ P = 36ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ Pயில் M. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா பியும் கேன்சல் ஆகிட்டு 2M = 32. ஸோ M = 36. அப்போ இந்த வேல்யூ M - P வேல்யூவும் இந்த சோல்டோட இந்த 56 வேல்யூவும் ப்ளஸ் பண்ணி நம்ம டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா மெட்டாலிக் டாய்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ மெட்டாலிக் டாய்ஸு, பிளாஸ்டிக் டாய்ஸு, ஸோ இதோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிடலாம். ABCD. ஸோ 16 + 56 / 2 வந்து 36 வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபைன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது 46ஐயும் 14 நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 60 / 2 போட்டோம் அப்படின்னா 30. 40யும் 20யும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 60 / 2 போட்டோம் அப்படின்னா 30. 60 + 8 68 / 2 போட்டோம் அப்படின்னா 34. ஸோ இதில் இருந்து நம்ம இப்போ இந்த சோல்டுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணலாமா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சோல்டில் 56ல் 36 போயிடுச்சு அப்படின்னா பிளாஸ்டிக் வந்து நம்மளுக்கு 20 கிடைக்கும். அதே மாதிரியே B 46ல் 30 போச்சு அப்படின்னா 16, 40ல் 30 போச்சு அப்படின்னா 10, 60. ஸோ இதில் நம்மளுக்கு 26 கிடைக்கும். ஸோ இதுதான் இப்போ இது வந்து சோல்டு டாய்ஸோட, அதாவது சோல்டில் மெட்டாலிக் டாய்ஸ் எவ்வளோ, பிளாஸ்டிக் டாய்ஸ் எவ்வளோ, இது வந்து சோல்டில் டோட்டல் எவ்வளோ, அதே மாதிரியே அன்சோல்டில் எவ்வளோ வந்து இருக்குது அப்படிங்கிறத கிவன் டேட்டா வச்சு நம்ம எழுதியாச்சு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் டாய்ஸ் வந்து எவ்வளோ
ஸோ எவ்வளோ இருக்குது அந்த ஷாப்பில் அப்படிங்கிறதையும் நம்ம கிவன் டேட்டா வச்சு நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க டேட்டாவில் என்னென்ன நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் டாய்ஸு, அன்சோல்டு, சோல்டில் மெட்டாலிக் எவ்வளோ, பிளாஸ்டிக் எவ்வளோ. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம டேட்டாக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ பட் இதிலேருந்து இன்னொன்று நம்ம என்ன ஃபைன் பண்ண முடியாது. டோட்டலாக அன்சோல்டு நம்மளுக்கு தெரியும். பட் அன்சோல்டு பிளாஸ்டிக் டாய்ஸை, அன்சோல்டு மெட்டாலிக் டாய்ஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ண முடியாது. பட் இந்த கிவன் டேட்டா வச்சு நம்ம கொஷின்ஸுக்கு போகலாம். ஏன்னா இதுவே வந்து மிகப்பெரிய இதுவே கொஞ்சம் நம்மளுக்கு டைம் டேக்கிங்காக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நம்ம டேட்டாவை எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதி எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஒரு 3 to 4 minutes கண்டிப்பாக நம்மளுக்கு ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த 5 கொஷினை வந்து ஒரு 1 to 2 minutesல நம்ம சால்வ் பண்ணுறது பார்க்கணும். ஸோ ஒரு டிஐ கிளர்க்கு மெயின்ஸ் லெவல் டிஐ அப்படின்னா 5 minutesக்குள்ளே நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா தான் ஒரு அட்டெம்ப்ட் வந்து ஒரு 20 to 25க்குள்ளே ஒரு அட்டெம்ப்ட் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதனால் கொஷினோட லெவலை பொறுத்து, கொஷினோட டேட்டாவை பொறுத்து நீங்கள் அந்த கொஷின்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். கொஷின்ஸ் வந்து ஈஸியான டேட்டாவாக இருந்துச்சுன்னா கொஷின்ஸ் கஷ்டமாக இருக்குது. டேட்டா கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கொஷின்ஸ் வந்து ஒரு ஈஸி டு மாடரேட் லெவலில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் நம்பர் ஆஃப் டாய்ஸ் சோல்டு டு மேல்ஸ் அண்ட் ஃபீமேல் டுகெதர் பை ஏ. ஸோ ஏவில் வந்து டாய்ஸ் சோல்வ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் மெட்டாலிக் டாய்ஸ் வந்து மேலுக்கு சோல்வ் பண்ணியிருக்கிறது வந்து 5 times தி நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் டாய்ஸ் சோல்டு டு ஃபீமேல். ஸோ இப்போ டாய்ஸ் வந்து ஷாப் ஏவில் சோல்வ் பண்ணியிருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் பிளாஸ்டிக் டாய்ஸ் சோல்வ் பண்ணியிருப்பாங்க, மெட்டாலிக் டாய்ஸ் வந்து சோல்வ் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளாஸ்டிக் டாய்ஸ் வந்து எப்படி சோல்வ் பண்ணியிருப்பாங்க, மேல் ப்ளஸ் ஃபீமேல் 2 பேத்துக்கும் சோல்வ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மெட்டாலிக் டாய்ஸ் வந்து மேல் ப்ளஸ் ஃபீமேல் 2 பேத்துக்கும் சோல்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெட்டாலிக் டாய்ஸ் சோல்டு டு மேல் இருக்காங்க இல்லையா, அது வந்து 5 times தி நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் டாய்ஸ் சோல்டு டு ஃபீமேல். ஸோ பிளாஸ்டிக் டாய்ஸ் சோல்டு டு ஃபீமேலை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுட்டோம்னா இந்த எக்ஸோட 5 times தான் மெட்டாலிக் டாய்ஸ் சோல்டு டு மேல். அதுதான் கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளாஸ்டிக் அண்ட் மெட்டாலிக் டாய்ஸ் சோல்டு டு ஃபீமேல் இஸ் 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபீமேல் வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யோட டிஃப்ரென்ஸ் இது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒய் மைனஸ் எக்ஸாகவும் இருக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஒய்யாகவும் இருக்கலாம். இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இசட்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் இசட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் டாய்ஸ் சோல்டு வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியுமா. ஸோ அது வந்து நம்மளுக்கு 20. மெட்டாலிக் டாய்ஸ் சோல்டு வந்து நம்மளுக்கு 36ன்னு தெரியும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 20. அதே மாதிரி 5x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 36, எக்ஸ் மைனஸ் ஒய் அல்லது ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், வேல்யூ வந்து இந்த எக்ஸோட வேல்யூ என்ன வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னாலும் அது வந்து 5 டைம்ஸாக இங்கே வந்து மெட்டாலிக் டாய்ஸுக்கு வந்து மாறுமா. அப்போ இங்கே டோட்டலாகவே 36 தான் இருக்குது. ஸோ 36 அப்படிங்கிறப்ப இங்கே 35 வரலாம். அதாவது பாசிபிலிட்டி கேஸ் நம்ம எடுக்கிறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 5ஆக இருக்கும். ஸோ 5 நீங்கள் இங்கே போடுறப்ப எக்ஸுக்கு 5 போடுறப்ப இங்கே என்ன கிடைக்கும், உங்களுக்கு 25ஆக கிடைக்கும். ஸோ 25 கிடைச்சிச்சின்னா இங்கே 11ஆக கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 1ஆக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ 1ஆக போட்டிங்க அப்படின்னா சின்ன மிஸ்டேக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ 1 போட்டிங்க அப்படின்னா இங்கேயும் 5. ஸோ 5 போயிடுச்சு அப்படின்னா இங்கே உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 31 கிடைக்கும். ஓகேவா? ஸோ பட் இந்த எக்ஸுக்கும் இந்த ஒய்க்கான டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரணும், 6 வரணும். ஸோ எக்ஸுக்கு வந்து நம்ம 1 போட முடியாது. ஸோ 2 போட்டோம் அப்படின்னா இங்கே 10 கிடைக்கும். இங்கே 10 கிடைச்சிச்சு அப்படின்னா இங்கே 26. ஸோ அப்பயே நம்மளுக்கு 6 கிடைக்காது. அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து 6 கிடைக்காது. நம்மளுக்கு இந்த மேலுக்கும் எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 6 வரணுமா. அப்போ இங்கே 3 போட்டோம் அப்படின்னா இங்கே 15 கிடைக்கும். இங்கே 15 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும், 21 கிடைக்குமா. அப்பயும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்காது. இங்கே 4 போட்டோம் அப்படின்னா இங்கே 20 கிடைக்கும், இங்கே 16 கிடைக்கும். அப்பயும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்காது. ஸோ 5 போட்டோம் அப்படின்னா அங்கே 5 × 5 25 கிடைக்கும். ஸோ 25 கிடைச்சிச்சுன்னா இங்கே 11க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 6. ஸோ 5 வந்து வேல்யூ வந்து வேலிடு. ஸோ அதுக்கப்புறம் 6 போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 30 கிடைக்கும். ஸோ அந்த சைடு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். ஸோ 6 நம்ம மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், 0 இருக்கும். இந்த கேஸ் வேலிட் இல்லை. ஸோ அதுக்கடுத்து 7 போட்டோம் அப்படின்னா இங்கே 35 கிடைக்கும், இங்கே வந்து 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 1 கிடைச்சிச்சு அப்படின்னா 7க்கும் 1க்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 6 வந்து கிடைக்குது. ஸோ இந்த கேஸும் நம்மளுக்கு வேலிடு. ஸோ இந்த 3 வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. அதாவது ஃபீமேல் பிளாஸ்டிக் சோல்டு, அதுக்கப்புறம் அந்த வேல்யூ நான் எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். 5, 25, 11, 7, 35, 1. ஸோ இது வந்து மெட்டாலிக்கோட மேலு ஃபீமேலு, இது வந்து பிளாஸ்டிக்கோட ஃபீமேலு, பிளாஸ்டிக்கோட மேல் நம்மளுக்கு வேணுமா. ஸோ 20ல் 5 போச்சு அப்படின்னா 15, 20ல் 7 போட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 13. ஸோ
கேட்டிருக்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டாய்ஸ் சோல்டு பை A2 மேல் தான் அவங்க கேட்டிருக்காங்களா. ஸோ A2 மேல் அப்படின்னா 2 பாசிபிலிட்டி கேஸ் வருதா. ஸோ ஒன்று வந்து மேலும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 40 கிடைக்குது, அதே மாதிரி செகண்ட் கேஸில் வந்து 48 கிடைக்குது. ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா எய்தர் 40 அல்லது 48 தான் நமக்கு ஆன்சர். ஸோ கொஷின்ஸ் நம்ம எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். எந்த ஒரு வேல்யூவும் நம்ம டேரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம போடுற மாதிரி இல்லை. ஸோ வேல்யூவை நாம் யோசித்து அதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த கொஷின் இருக்குது. ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்த கொஷின் போகலாம். ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் டாய்ஸ் லெஃப்ட் அன்சோல்டு பை ஏ. ஸோ லெஃப்ட் அன்சோல்டு பை ஏ வந்து நம்மளுக்கு எவ்வளோ 12, அதுக்கப்புறம் பி பார்த்தோம் அப்படின்னா 9. ஸோ இந்த ஏவையும் பியையும் லெஃப்ட் அன்சோல்டு இருக்குது இல்லையா. ஸோ அதோட சம்முக்கும் அதுக்கப்புறம் லெஃப்ட் அன்சோல்டு பை சிக்கும் இந்த ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ ரேஷியோ போடுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 21/6 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7/2. ஸோ 7/2 இ தான் நமக்கு ஆன்சர். ஸோ இப்போ இந்த கொஷின் பார்ப்போம். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் டாய்ஸ் சோல்டு பை டி அண்ட் ஹச் இஸ் 10:13. இது வந்து கொடுத்துருக்காங்க 10:13. டிக்கும் ஹச்சுக்கும் டாய்ஸ் வந்து சோல்வ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதோட ரேஷியோ வந்து 10:13 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ டியோட சோல்டு வந்து நம்மளுக்கு தெரியும், அதாவது ஹச்சுங்கிறது நம்மளுக்கு புதுசாக ஒரு ஷாப்பு. அப்போ டியோட ஷாப்பில் ஆல்ரெடி எவ்வளோ டாய்ஸ் வந்து சோல்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு 60 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஹச்சுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் இதுக்கு ரெண்டுக்குள்ள ரேஷியோ வந்து 10:13 நம்மளுக்கு தெரியும். ஸோ இதிலிருந்து நம்ம எக்ஸ் ஃபைன் பண்ணிடலாமா. ஸோ எக்ஸ் ஃபைன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 13 × 6 நம்மளுக்கு கிடைக்குமா. ஓகேவா. ஸோ 0 கேன்சல் பண்ணிவிட்டு 6 × 13 நம்மளுக்கு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ 6 3s are 18, 78 வந்து நம்மளுக்கு ஹச்சில் இருக்கிற வேல்யூ வந்து ஹச்சில் டோட்டல் நம்பர் ஆஃப் டாய்ஸ் சோல்வ் பண்ணியிருக்கிறது வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 78 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதிலிருந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் டாய்ஸ் சோல்டு பை சி அண்ட் ஹச் தான் கேட்குறாங்க. ஸோ சியில் டாய்ஸ் வந்து சோல்வ் பண்ணியிருக்கிறது எவ்வளோ, 40. ஸோ 78ல் 40 வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 38 வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 38 ஏ தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ கொஷின்ஸ் இது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு போடுற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் கொஸ்டின் ஈஸி, அதே மாதிரி தேர்ட் கொஸ்டினும் நம்மளுக்கு ஈஸி. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச் பிளாஸ்டிக் அண்ட் மெட்டாலிக் டாய்ஸ் வாஸ் எக்ஸ் அண்ட் x-10 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ பிளாஸ்டிக் டாய்ஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து காமனாக கொடுத்துட்டாங்க. பிளாஸ்டிக் அண்ட் மெட்டாலிக் டாய்ஸோட செல்லிங் ப்ரைஸ் x-10 சொல்லி கொடுத்துட்டாங்க. எந்த ஷாப்புக்கு வந்து அடுத்தது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஷாப் டி இருக்கு இல்லையா, அதோடைய டோட்டல் ப்ராஃபிட் வந்து 1360 சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா டியோட டோட்டலாக பிளாஸ்டிக் அண்ட் மெட்டாலிக் டாய்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, டியில் 34, 26. ஸோ இதுதான் மெட்டாலிக் டாய்ஸ் வந்து 34, பிளாஸ்டிக் டாய்ஸ் வந்து 26. ஸோ இந்த மெட்டாலிக் டாய்ஸ் வந்து x-10ல் சோல்வ் பண்ணுறாங்க, அதே மாதிரி பிளாஸ்டிக் டாய்ஸ் வந்து எக்ஸுங்கிற இதில் சோல்வ் பண்ணுறாங்க. ஸோ இதை ரெண்டோட காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எப்படி வேணாலும் நம்ம இருக்கலாம். ஸோ அதை YZ நம்ம எடுத்துக்கலாம். பட் இதோட ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 34 × x-10 - y × 34 ஈக்குவல் டு அதாவது டோட்டல் ப்ராஃபிட் ப்ளஸ். ஸோ 34 × y, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 26 × z. ஸோ இந்த 34 × x-10 - 34y ப்ளஸ் 26x - 26z ஈக்குவல் டு 1360 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு தெரியாதனால இந்த வேல்யூ வந்து நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. ஸோ cannot be determined தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸ் வந்து வேரியபிளில் கொடுத்துட்டாங்க. பட் காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சால் தானே ஏதாச்சும் ஒன்றாச்சும் நம்மளுக்கு தெரியணும்ல. ப்ராஃபிட்டை வச்சுட்டு செல்லிங் ப்ரைஸ் ஒன்று தெரியணும், அப்படி இல்லைனா காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தெரியணும். இது ரெண்டில் ஏதாச்சும் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ எந்த வேல்யூவும் நம்மளுக்கு தெரியாதனால இந்த வேல்யூ வந்து நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அடுத்து பார்க்கலாம். வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மெட்டாலிக் டாய்ஸ் சோல்டு பை ஏபிசி. ஸோ ஏபிசியோட ஆவரேஜ் வந்து கேட்டிருக்காங்க. மெட்டாலிக் டாய்ஸ் சோல்வ் பண்ணியிருக்க ஏபிசியோட ஆவரேஜ். ஸோ இதுதான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ 96 / 3 அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 32 கிடைக்கும். ஸோ 32 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா. ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு கொஷினை தாண்டி ரிமைனிங் இருக்கிற 4 கொஷினுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் இந்த லெவலில் தான் அவங்க கேட்குறாங்க. ஓகே. ஸோ டேட்டா வந்து நம்மளுக்கு எடுத்து அதை இன்டர்பிரேட் பண்ணி எழுதுறதுக்கு டைம் ஆகுது. பட் கொஷின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்தது இதில் இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து இவ்வளோ தூரம் இருக்கு இல்லையா, இதுலேயே டிஃபிகல்ட்டாக பார்ட் 1ல் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கொஷின் வந்து இதில் கேட்டாங்க. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு கொஷினும் நம்ம கொண்டுட்டு வர்றது எதுக்காக அப்படின்னா அதை ப்ராக்டிஸ்க்காக.
அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் கேட்டாங்க அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணணும். அப்படி நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம முன்னாடியே நிறையா அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்ஸில் எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின் மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதே டிஐக்கு அந்த ஃபஸ்ட்டு டிஐயில் கேட்ட கொஷின் மாதிரி ஒரு கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கொஷினை பாருங்கள். இந்த கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, அவுட் ஆஃப் நம்பர் ஆஃப் டாய்ஸ் சோல்ட் இன் ஷாப் சி. ஷாப் சியில் எவ்வளோ டாய்ஸ் வந்து சோல்வ் பண்ணியிருக்காங்க, 40 வந்து சோல்வ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்சோ இன் ஷாப் டி. ஷாப் டியில் எவ்வளோ டாய்ஸ் வந்து சோல்வ் பண்ணியிருக்காங்க, 60 வந்து சோல்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் X% ஈச் வேர் ஃபீமேல். ஸோ இதில் டாய்ஸ் வந்து சோல்வ் பண்ணியிருக்காங்களா, சியில் டியில் வந்து சோல்வ் பண்ணியிருக்காங்க. இதில் மேலு ஃபீமேலு, அதே மாதிரி இதில் மேலு ஃபீமேலு. ஓகேவா? ஸோ அதில் X% வேறு ஃபீமேல்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவும் X% ஃபீமேலு, இதுவும் X% வந்து ஃபீமேலு. இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் டாய்ஸ் சோல்டு டு மேல் இன் சப் சி அண்ட் டி இஸ் 16 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 100 - X%. அதே மாதிரி இதுவும் 100 - X%. ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த மேல் வந்து இது ரெண்டில் எது வந்து நம்மளுக்கு அதிகம் நம்ம ஃபைன் பண்ணிடலாமா? ஏன்னா ரெண்டுமே X% அப்படிங்கிறப்ப இந்த 60 தானே அதிகமாக இருக்கும். 60 × 100 - X% தானே அதிகமாக இருக்கும். இந்த 40 × 100 - X% கம்பேர் பண்ணுறப்ப அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம போட்டுடலாமா? எப்படி போடலாம் அப்படின்னா 60 × 100 - X / 100 - 20, அதாவது 40 × 100 - X / 100 ஈக்குவல் டு இந்த 16. புரியுதா? ஏன் இப்படி போட்டேன் அப்படின்னு புரியுதா? ஸோ ஏன் இந்த 60 முன்னே நிறுத்துகிறேன் அப்படின்னா ரெண்டுமே X% சேம் தான். இப்போ இங்கே 25% நம்ம வருது, இல்லாட்டி 70% வருதுன்னா இங்கேயும் அதே 70% தான் வரும். 70% ஆஃப் 40, 70% ஆஃப் 60 ரெண்டையும் போடுறப்ப இதுதான் அதிகமாக இருக்கும். அதனால் 60 × 100 - X / 100 -40 × 100 - X / 100 ஈக்குவல் டு 16. இந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல குழம்பு 40 முன்னாடி போடலாமா இல்லை 60 முன்னாடி போடலாமா அப்படின்ட்டு அதுக்கு ஏன் போடுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா 20 × 100 - X ஈக்குவல் டு 1600. ஓகேவா? ஸோ இந்த 20 கீழே டிவைடில் கொண்டு போயிடலாம். ஸோ டிவைடில் கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு 80 கிடைக்கும். ஸோ 100 - X ஈக்குவல் டு 80. ஸோ X ஈக்குவல் டு 20. ஸோ X ஈக்குவல் டு 20 நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபீமேலில் வந்து 20%, இங்கே 20 போயிடுச்சு அப்படின்னா இங்கே 80%, இங்கேயும் 80%, இங்கேயும் 20%. ஸோ அதை எப்படி பிரியுது அப்படின்னு பாருங்கள். ஸோ 40ல் இருக்கிறது எப்படி பிரியுது அப்படின்னா 80னா இங்கே 32ஆகவும் அங்கே வந்து 8ஆகவும் பிரியுது. அதே மாதிரி 60ல் இருக்கிறது எப்படி பிரியுது அப்படின்னா 80னா 48ஆகவும் இங்கே 12ஆகவும் நம்மளுக்கு பிரியுது. ஸோ மேலு ஃபீமேலு சிஏ டிஏ. ஸோ இதை வச்சு நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ வேல்யூ ஆஃப் X இஸ் மல்டிபிள் ஆஃப் 4 × 10. ஸோ X வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, 20 கிடச்சிச்சு. ஸோ 20ங்கிறது 4ஓட மல்டிபிள், 10ஓட மல்டிபிள். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஃபாலோ ஆகும். ஆப்ஷன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, ஃபால்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரூ. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் டாய்ஸ் சோல்டு பை மேல் இன் ஷாப் டி இஸ் 6 times தி நம்பர் ஆஃப் டாய்ஸ் சோல்டு பை ஃபீமேல் இன் ஷாப் சி. ஸோ மேல் இன் ஷாப் டி வந்து 48. இந்த 48 வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஃபீமேல் இன் ஷாப் ஷி வந்து 8. ஸோ 8 × 6 times நம்ம போட்டோம் அப்படின்னா அதுதான் இங்கே ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இதுவுமே நம்மளுக்கு ட்ரூ. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் டாய்ஸ் சோல்டு பை மேல் இன் ஷாப் சி அண்ட் டி டுகெதர். ஸோ மேல் இன் ஷாப் சி அண்ட் டி டுகெதர் எவ்வளோ வருது நம்மளுக்கு, நம்பர் ஆஃப் டாய்ஸ் சோல்டு பை மேல்ஸ் இன் ஷாப் சி அண்ட் டி இஸ் டுகெதர். ஸோ இதையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 80 கிடைக்குதா. 4 times தி நம்பர் ஆஃப் டாய்ஸ் சோல்டு பை ஃபீமேல் இன் ஷாப் சி அண்ட் டி டுகெதர். ஸோ இதில் நம்மளுக்கு சி அண்ட் டி அண்ட் சி வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 12 × 12 8. ஸோ இந்த 12 8 நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 20. இதோட 4 times தான் இந்த 80. ஸோ இதில் என்ன நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா இதோட 4 times. ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு ட்ரூ. ஸோ அப்போ கொஷின் வந்து நம்மளுக்கு என்னது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ட்ரூன்னு நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஸோ எல்லாமே நம்மளுக்கு கிவன் ஆப்ஷன் வந்து ட்ரூ. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சி தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ட்ரூ நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ட்ரூ. ஸோ ஃபால்ஸ் அப்படின்னா இங்கே நன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ சின்ன ஒரு கரெக்ஷன் தான். பட் கொஷினோட லெவல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம், இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் டிஐ கொஷின்ஸ் வந்து கிளரிக்கல் மெயின்ஸ் லெவலில் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்க
இருக்க ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிவன் டேட்டா வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணி எழுதுற இடத்துல கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக சீக்கிரமாக நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் குவான்ஸோட கொஷின். ஸோ இதை தாண்டி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அதையும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கிளரிக்கல் லெவல் மெயின்ஸ் லெவலில் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நார்மலாக நம்ம பிஓ ப்ரிலிம்ஸ்லையோ இல்லை கிளர்க் லெவல் ப்ரிலிம்ஸ்லையோ கேட்குற குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து பிஓ மெயின்ஸ் லெவலில் வேறு மாதிரி கேட்பாங்க. அதாவது காலம் பேஸ்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து கேட்பாங்க. அதாவது ரொம்ப பேசிக்காக நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா தான் அந்த பிஓ மெயின்ஸ் லெவலில் கேட்குற குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அதை தாண்டி கிளரிக்கல் மெயின்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணியோ இல்லை சின்ன சின்னதாக நம்ம கால்குலேஷன் பண்ணி அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுற மாதிரி தான் கிளரிக்கல் லெவல் மெயின்ஸ் லெவலில் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த 3 கொஷினுக்கான ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸ் வந்து கிளரிக்கல் லெவல் மெயின்ஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லெவல் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இது ஈஸியாக தான் இருக்கும், எல்லாருமே நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். பட் இது ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் சால்வ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷினுக்கு போயிடலாம். ஸோ அடுத்து ரீசனிங் கொஷின் பார்ப்போம். ஸோ ரீசனிங் கொஷினில் இன்றைக்கி நம்ம இன்புட் அவுட்புட் பார்ப்போம். இந்த கொஷின் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸில் கேட்ட எக்ஸாக்ட் இன்புட் அவுட்புட் கொஷின். ஸோ கிவன் இன்புட் வந்து எப்படி ப்ரொசீட் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம லாஜிக்கை வந்து கிராக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட்டையும் ஸ்டெப் ஒன்னையும் கம்பேர் பண்ணுங்கள். அப்படி கம்பேர் பண்ணுறப்ப எந்தெந்த இது வந்து சேமாக இருக்குது, எது மாறி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அப்போ எது இதில் மாறி இருக்குது, எது சேமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த 29 ஜாய் மென்னில் இருந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டின்னை தவிர மீதி எல்லாமே அப்படியே இருக்கும். அதே மாதிரி இந்த 15 தவிர மீதி நம்பர்ஸ் வந்து அப்படியே இருக்குமா? ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த டின் வந்து என்னவா மாறி இருக்குது, நிட்டுன்னு மாறி இருக்குது. இந்த 15 வந்து என்னவா மாறி இருக்குது, 51 மாறி இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வச்சு ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். பட் எப்படி வந்து அந்த ஸ்டெப்பு அடுத்தடுத்த ஸ்டெப்பு ப்ரொசீட் ஆகுது அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம அனலைசிஸ் பண்ணுமா? ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் என்னென்ன சேமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 51, 29 ஜாய் மென் 73, 54 இந்த 38 வந்து இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன இது வந்து மாறி இருக்குது, சேப்பு. இந்த 38ம் சேப்பும் வந்து நம்மளுக்கு இல்லை. பட் 54 டப்பு நிட்டு இது வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 15ம் டின்னும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. செகண்ட் ஸ்டெப்பில் சேப்பும் அடுத்த நம்பர் என்னது 38ம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. தேர்டு ஸ்டெப்பில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா இந்த 29 இதில் இருக்க இந்த 29ம் அதுக்கப்புறம் மென்னும் சேஞ்ச் ஆகிருக்கா. பாஸ் 51, ஜாய் 73, 54 டப்பு நெட்டு 83 அப்படியே வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 29ம் மென்னும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஜாய் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்பர் நம்ம பார்க்குறப்ப 54 வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 73 வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி வேர்ட் பார்க்குறப்ப டப்பு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் அனலைசிஸ் பண்ணுறப்ப எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆட் நம்பரு, ஆனால் ஆல்ஃபபெட் பார்க்குறப்ப ஆல்ஃபபெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நம்ம ஃபைன் பண்ணிடலாம். ஆல்ஃபபெட்டில் லாஸ்ட்லேருந்து வந்திருக்காங்க. டின்னு, சேப்பு, மென்னு, ஜாயி, டப்பு அப்படின்னு எடுத்திருக்காங்க. இந்த டின் வந்து என்னவா மாதிரி இருக்குது, ரிவர்ஸில் மாதிரி இருக்குது. சேப்பு ரிவர்ஸில் மாதிரி இருக்குது. மென்னு, ஜாயி, டப்பு இது எல்லாமே ரிவர்ஸில் மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ஃபபெட்டை ரிவர்ஸில் இருந்து எடுத்திருக்காங்க. ரிவர்ஸில் இருந்து அதாவது பின்னாடி இருந்து எந்தெந்த ஆல்ஃபபெட் லாஸ்ட்டில் வருமோ லாஸ்ட்டில் இருந்து ஃப்ரண்ட்டுக்கு மூவ் ஆகிருக்காங்க ஆல்ஃபபெட்டு. அதாவது அந்த வேர்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் லாஸ்ட்டில் எது இருக்குமோ அதை ஃபஸ்ட்டாக எடுத்துகிட்டு அதை ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. அந்த வேர்ட்ஸ் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த எல்லா வேர்டுக்குமே அந்த வந்து ப்ரொசீட் ஆகிருக்கு. ஸோ வேர்டுக்கு நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நம்பரை பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஒன்று ஆட் நம்பரு, இன்னொன்று வந்து ஈவன் நம்பரு. ஸோ ஆட் நம்பரில் சின்ன நம்பர் ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், தேர்டு ஸ்டெப்பில் ஆட் நம்பரில் அடுத்த பெரிய நம்பரு, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பெரிய நம்பரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்பர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப்பில் ஈவன் நம்பரில் எந்த நம்பர் சின்ன நம்பரோ அதை ஃபஸ்ட்டில் எடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டெப் 1ல் ஆட் நம்பரில் எந்த நம்பர் வந்து சின்ன நம்பரு, ஸ்டெப் 2ல் ஈவன் நம்பரில் எந்த நம்பர் வந்து சின்ன நம்பர், ஆட் நம்பரில் அடுத்த பெரிய நம்பர், ஈவன் நம்பரில் அடுத்த பெரிய நம்பர், ஆட் நம்பரில் அடுத்த பெரிய நம்பர். ஸோ இந்த மாதிரி தான் நம்பர் வந்து ஃப்ளோ ஆகுது. அந்த நம்பரை என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பியும் ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. ஸோ மெயினான கான்செப்ட் இதில் என்ன அப்படின்னா ரிவர்ஸில் வந்து ஃபாலோ ஆகுது. ரிவர்ஸில் வந்து ஒவ்வொன்றையும் எடுத்து எழுதும் போது நம்ம ரிவர்ஸில் எழுதணும். ப்ளஸ் அந்த வேர்டு எப்படி வந்து லாஸ்ட்லேருந்து எடுத்திருக்காங்க, அதேமாதிரி நம்பரை ஆட் நம்பர், ஈவன் நம்பர் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கிவன் இன்புட் அவுட்புட்டோட லாஜிக். ஸோ இதை வச்சு இந்த கிவன் இன்புட் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து நம்ம சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இதை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அந்த கேட்டிருக்க கொஷின் வந்து எப்படி கேட்டிருந்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இந்த லாஜிக்கை கிராக் பண்ணுறதுக்கு ஒரு 1 மினிட் நம்ம எடுத்துக்கலாம்.
ஓகேவா. ஸோ கொஞ்சம் ஈஸியான லாஜிக் தான். 1 மினிட்டில் எடுத்துகிட்டு இந்த இன்புட்டை நம்ம போடுறதுக்கு ஒரு 1 to 2 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸில் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு கேட்டிருக்க கொஷின் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த இன்புட் அவுட்புட்டை வந்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த இன்புட் அவுட்புட்டை ஒரு ஆவரேஜாக தான் நான் சொல்கிறேன். ஸோ டாப்பர் அப்படின்னா டைம் குறையும், பிகினர் அப்படின்னா கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆவரேஜ் பீப்புள் வந்து கண்டிப்பாக வித்தின் 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த இன்புட் அவுட்புட் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ லாஜிக் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒவ்வொரு இன்புட்லேயும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் சால்வ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். எப்படி வந்து அந்த கிவன் இன்புட்டில் இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் எழுதும் போதும் நம்பரு வேர்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாத மாதிரியும் கரெக்டாக இதுக்கப்புறம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ப்ரொசீட் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்து சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இப்போ கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஹவு மெனி எலமெண்ட்ஸ் ஆர் பிட்வீன் தேர்ட் ஆட் நம்பர் ஃப்ரம் தி லெஃப்ட் எண்ட் அண்டு TIS இன் ஸ்டெப் 2 ஆஃப் தி கிவன் இன்புட். ஸோ ஸ்டெப் 2 ஆஃப் தி கிவன் இன்புட் வந்து இங்கே இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதில் இந்த TISக்கும் தேர்ட் ஆட் நம்பர் ஃப்ரம் தி லெஃப்ட் எண்டு. ஸோ தேர்ட் ஆட் நம்பர், ஸோ ஃபஸ்ட்டு ஆட் நம்பரு, அதுக்கப்புறம் செகண்ட் ஆட் நம்பரு, தேர்ட் ஆட் நம்பர், இது ரெண்டுக்கும் பிட்வீனில் எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ TISக்கும் இந்த 63க்கும் எவ்வளோ எலமெண்ட்டு நம்ம பார்க்குறப்ப 3 4 5 6 எலமெண்ட்டு. ஸோ மோர் தென் 4 தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து பார்க்கலாமா. ஸோ அதுக்கு அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஈஸ் ஆர் ஃபால்ஸ். எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒன்லி ஒன் நம்பர் பிட்வீன் ஃபிஃப்த் எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் கே இன் ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 3 எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் 3ல் இந்த KAY இருக்கு இல்லையா, இதுக்கும் ஒன்லி ஒன் நம்பர் பிட்வீன் தி ஃபிஃப்த் எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். ஸோ ஃபிஃப்த் எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் 3 2 5. ஸோ இந்த டேமுக்கும் இந்த கேவுக்கும் பிட்வீனில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது, ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு எலமெண்ட் கிடையாது, ஒரே ஒரு நம்பரு. ஃபிஃப்த் எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட், இந்த டேமுக்கும் கேவுக்கும் பிட்வீனில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குங்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபாலோ ஆகும். ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது செகண்ட் பாருங்கள். ஆஸ் மெனி எலமெண்ட்ஸ் ஆர் தேர் டு தி லெஃப்ட் ஆஃப் TIS இன் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல் லெஃப்ட் ஆஃப் TIS வந்து எத்தனை எலமெண்ட் இருக்குது, 1 இருக்குது. ஆஸ் டு தி ரைட் ஆஃப், அதாவது பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கில் பார்க்குற ஸ்டேட்மெண்ட் வந்து இன்புட் அவுட்புட்டில் கேட்டிருக்காங்களா. ஸோ ஆஸ் மெனி எலமெண்ட்ஸ் தேர் டு தி லெஃப்ட் ஆஃப் TISக்கும் லெஃப்ட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ ஆஸ் டு தி ரைட் ஆஃப் 23. ரைட் ஆஃப் 23 வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ரைட் ஆஃப் 23 இன் ஸ்டெப் 4. ஸோ ஸ்டெப் 4ல் ரைட் ஆஃப் 23 வந்து 0. ஆனால் ஸ்டெப் 3ல் TISக்கும் லெஃப்ட்டில் வந்து 52. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ். ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது as many element to the left of TIS in step 3 as to the right of 23 in step 4 of the given input. இது வந்து false. The sum of 82 and second element from the right of step 5. So second element from the right of step 5 அப்படின்னா 23. இந்த 23யும் 82ஓட sum இதுதான் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஆஃப் தி கிவன் இன்புட் இஸ் மோர் தென் தி, இதோடைய சம் எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குது 105. இதுதான் அதிகமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணுறப்ப சம் ஆஃப் 52 ப்ளஸ் செகண்ட் எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் ஸ்டெப் 2. செகண்ட் எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட், இது எது நம்மளுக்கு 91. இந்த 91ஐயும் 52ஐயும் ப்ளஸ் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த 105 தான் ஆன்சர் அதிகமாக இருக்கும், சம்மு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதுதான் நம்மளுக்கு அதிகம். ஸோ இது 143 வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு ஃபால்ஸ். ஓகேவா. ஸோ ஒன்லி 2 and 3 தான் இதுக்கு ஆன்சர். ஏன்னா ஃபால்ஸ் தானே கேட்குறாங்க. ஃபால்ஸ் கேட்குறப்ப 2 and 3 ஃபால்ஸு. ஸோ 2 and 3 தான் நமக்கு ஆன்சர். ஸோ கொஷின்ஸ் இன்புட் அவுட்புட்டில் டைம் கன்சியூமிங்காக பசில்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கில் கேட்குற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்புட் அவுட்புட்டில் பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கோட ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபால்ஸ் தான் கேட்குறாங்க. 2 and 3 தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங், அதாவது கேட்டிருக்க கொஷின் பாருங்கள். ஒரு கொஷின் வந்து ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி டிஃபிகல்ட்டாக கேட்டுட்டாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கொஷின் நம்மளுக்கு ஈஸி, செகண்ட் கொஷின் இது கொஞ்சம் டைம் டேக்கிங்கு. அதுக்கப்புறம் தேர்ட் கொஷின் வந்து நம்மளுக்கு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தி ஃபிஃப்த் எலமெண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் எயித் எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் இன் ஸ்டெப் 5 ஆஃப் தி கிவன் இன்புட். ஸோ கிவன் இன்புட்டில் ஸ்டெப் 5 நம்ம பாருங்கள். இந்த ஸ்டெப் 5ல் எயித் எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு. ஸோ 3 3 6 7 8 இதுதான் நம்மளுக்கு எயித் எலமெண்ட்டாக. ஸோ இந்த எயித் எலமெண்ட்டோட ஃபிஃப்த்து லெஃப்ட்டில் எந்த எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1 2 3 4 5. ஸோ 52 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் தி ஃபிஃப்த் எலமெண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் எயித் எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் இன் ஸ்டெப் 5. இது ரொம்ப ஈஸியான கொஷின். 52 தான் இதுக்கு ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஸ்டெப் 3ல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபோர்த் எலமெண்ட் அண்ட் செவன்த் எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். ஸ்டெப் 3ல்
4th எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் 7th எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ 32க்கும் 7th எலமெண்ட் 3 3 6 7 63க்கும் ஸோ 63க்கும் 32க்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ 31 தான் நமக்கு ஆன்சர். ஸோ 31 தான் நமக்கு ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர். ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ அதுக்கு அடுத்த கொஷின் பாருங்கள். அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினும் இந்த கொஷினும் மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. ஆஸ் பர் த கிவன் இன்புட் NEK இஸ் ரிலேட்டட் டு 52 இதுவுமே பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கில் கேட்குற அந்த 4 ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் அந்த மாதிரி ஆப்ஷன் கேட்டு கொடுப்பாங்களா, 4 ஆஃப் தி 5 அமங் த ஃபாலோயிங் ஆர் சிமிலர் இன் சச் வே டு ஃபார்ம் எ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா, அதே மாதிரி தான் நெக்கு வந்து 52 கூட ரிலேட் ஆகிருக்க ஸ்டெப் 4ல். ஸோ ஸ்டெப் 4ல் நெக்கு வந்து 52 கூட ரிலேட் ஆகிருக்கு. அதாவது நெக்கோட இமிடியேட் ரைட்டில் 52 இருக்குது. அதே மாதிரியே K இஸ் ரிலேட்டட் டு 82 இன் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 வந்து K இருக்கு இல்லையா, இந்த Kவோட இமிடியேட் ரைட்டில் 82 இருக்குது. ஓகேவா. ஸோ நம்பர் வந்து அந்த வேர்டோட இமிடியேட் ரைட்டில் இருக்குது. ஃபாலோயிங் த சேம் பேட்டர்ன் இன் செட் 1 Ken is related to which are the following element. So Ken is related to 63 is ஸ்டெப் 1. ஸோ கென்னோட வேர்டோட இமிடியேட் ரைட்டில் என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இமிடியேட் ரைட்டில் எந்த நம்பர் இருக்குது, 63 இருக்குது. ஸோ 63 தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா. ஸோ இதுதான் கிளரிக்கல் லெவல் மெயின்ஸ் லெவல் இன்புட் அவுட்புட் கொஷின்ஸில் ஒரு கொஷின். இது கொஞ்சம் டைம் கன்சூமிங் தான், பட் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் டேக்கிங்காக இருக்கும். ஸோ ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகி எழுதுறாங்களே, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதே மாதிரி இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய கொஷின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் டிஐயில் கேட்குற ஈஸியான டேட்டாவை நம்ம எடுத்து எழுதிட்டு கஷ்டமான கேட்குற கொஷின் இந்த மாடல் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டாலே அந்த கொஷின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அதை தாண்டி இன்றைக்கி பார்த்த கொஷின்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ணி எழுதுறது மட்டும் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்புட் அவுட்புட் நார்மலாக கேட்குற அந்த லாஜிக் மட்டும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நம்மளுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ தேங்க்யூ கைஸ்.